அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் மோசடி வழக்கு விவகாரத்துல நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் என்று அடையாளம் காணப்பட்ட சொத்துக்கள் ஒரு 5 வகையாக வகைப்படுத்தப்பட்டு அதுல முதல் வகை பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு 11,000 சொச்சம் பிளாட்டுகளை தமிழகம் முழுவதும் 29 ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிளாட்டுகளை நீதிமன்றம் பொது ஏலத்தின் வழியாக விற்பனை செய்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை விகிதாச்சார அடிப்படையில பிரித்து கொடுப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்குங்கிறத நாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த நிலையில இந்த ஏலத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலிருந்து இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவரது அறிவுறுத்தலின் அடிப்படையில சில முக்கியமான அறிவிப்புகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தரப்புல அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னங்கிறத நாம் பேசலாம். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தலைமையில விசாரணையில இருந்துட்டு வரக்கூடிய 15,498/2024 பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குல தான் தொடர்ந்து அவர் பல்வேறு உத்தரவுகளை, அதாவது இடைக்கால உத்தரவுகளை பிறப்பிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த வழக்குல தான் அந்த முதல் கட்டமாக எந்த சிக்கலும் இல்லாத டிடிசிபி ரெரா அனுமதி பெறப்பெற்ற அந்த பிளாட்டுகளை ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஏலங்கிறது மார்ச் 17 தொடங்கி மே 14 வரைக்கும் நடப்பதாக அவர்கள் ஷெட்யூல் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏலத்தை எம்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய நிறுவனம் தான் நடத்திட்டு இருக்கு. அப்ப இது போன்ற தகவல்கள்லாம் இது ஏற்கனவே நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த பின்னணியில தான் இந்த ஏலத்துல வெளிநபர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் பங்கேற்கவில்லை. குறிப்பா ஒரு 20 நாள் அனுபவத்துல 2 முறை 10 நாள் இடைவெளியில 2 முறை நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையிலையுமே வெறும் 3 நபர்கள் மட்டுமே வெளிநபர்கள் ஏலத்துல பங்கேற்றிருந்தாங்க. அதுவும் திருச்சி மொராய் சிட்டி போன்ற ஒரு முக்கியமான பிரைம் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை மட்டும்தான் எடுப்பதுல அவர்கள் ஆர்வம் காட்டியிருந்தாங்க. மற்ற எந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பிளாட்டுகளையும் அவர்கள் தேர்வு செய்யவில்லைங்கிறது தான் ஒரு யதார்த்தமா இருந்தது. அதே நேரத்துல தொடக்கத்துல வெறும் குறைவான ஒரு 4%, 5% ஏலம் போனது அப்படிங்கிற நிலைமை மாறி அடுத்த 2வது ஸ்பெல்ல ஒரு 11% வரைக்கும் அந்த ஏலத்துல எங்கேஜ் ஆகி இருந்தாங்க அப்படிங்கிறத நீதிமன்றமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது இப்படிதான் ஸ்லோ ப்ராசஸ்ல தான் இது போகும் அப்படிங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் அதை தெளிவுபடுத்தி இருந்தாரு. அப்ப இந்த பின்புலத்துலதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அவர்கள் ஏலத்துல பங்கேற்கிறதுல தயக்கம் காட்டுறாங்க. ஏன் தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற அந்த பின்னணி குறித்து விரிவாக நீதிமன்றத்துல அந்த கடந்த 6/4/2026 என்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில நடந்தது. அதை நாம் இதற்கு முந்தைய வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம். அப்ப அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் முதலீடு போட்டிருக்காரு. அந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாண்டை கைவசம் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு நபர் இந்த ஏலத்துல அவர் பங்கேற்கிறாரு அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு அவர் இந்த ஏலத்துல அந்த சொத்தை அவர் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு மையமான கேள்வியா இருக்கு. அதாவது பாண்டுக்கு லேண்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா 10 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கு, 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளனா இடத்தை நான் எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அது போயிடலாம். ஆனா நீதிமன்றம் இப்ப வரைக்கும் பாண்டுக்கு லேண்ட் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை அவங்க சொல்லல. மாறாக ஏலத்துல நீங்க முதல்ல பங்கேறுங்க, உங்களுக்கு விருப்பமான இடங்களை நீங்க தேர்வு செய்யுங்க, மற்ற விவகாரங்களை பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறத தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தற்போது வரை அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா 61,000 சொச்சம் புகார்தாரர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த புகாரினுடைய மதிப்பு 7,000 கோடி ரூபாய்க்கு இருக்குது தோராயமாக. ஆனா இப்ப முதல் கட்டமாக ஏலத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலங்களினுடைய மொத்த மதிப்பே வெறும் 2,000 கோடி ரூபாய் தான். அதுவும் 25% உயர்த்தி வைத்தாலும் கூட அந்த அரசு நிர்ணயித்த அந்த தொகைக்கு கூடுதலாக ₹1 அவங்க கேட்க செலவு இல்லை. தற்போது பிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அளவுக்கு ஏலத்தை எடுத்தாலே வெறும் 2,000 கோடி ரூபாய் தான் அது வரும். அப்படிங்கிற நிலைமையில 7,000 கோடி எங்க இருக்கு, 2,000 கோடி இருக்கு. இந்த ஏலமும் எப்படி போகும் அப்படிங்கிறதும் நீதிமன்றத்தால முன் அனுமதிக்க முடியாத ஒரு நிலையில தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் லாவண்யா மற்றும் ரஜினி போன்றவர்கள் அந்த தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை முன்வைத்த பொழுதும் கூட எத்தனை % கொடுப்பீங்கன்னாவது சொல்லுங்க, அத்தனை % நாங்க எடுத்துக்கிறோம் அப்படி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட போது கூட அதை ஒரு 20% அதிகபட்சம் ஒரு 30% தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி தான் தெரியுது. அதுவும் ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உறுதியா சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுல தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அதற்கு விடையளித்திருந்தார். அப்ப இந்த பின்புலத்துலதான் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் உடையதாக இருக்கு. முதல் விஷயம், ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க பாண்டு கையில வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 12 லட்சம் ரூபாய் அல்லது 13 லட்சம் ரூபாய் அல்லது 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை நீங்க ஒருவேளை
தேர்வு செய்திருந்தால் அந்த பாண்டினுடைய மதிப்பிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த 5 லட்சமோ அல்லது 2 லட்சமோ எவ்வளவு அதிகமா இருக்குதோ அதை மட்டும்தான் நீங்க கட்ட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத நீதிமன்றம் இப்ப தெளிவுபடுத்தி இருக்காங்க. இது முதல் விஷயம். ஏன்னா இந்த இடத்துல என்ன குழப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப முதல்கட்ட இந்த ஏல அறிவிப்புல இந்த நடைமுறைகள் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு 20% தான் ஒரு பகிர்வு தொகையா ஒருவேளை நீதிமன்றம் கொடுக்குதுன்னு வச்சுக்கிட்டாலுமே 10 லட்சம் ரூபாய் பாண்டு வச்சிருக்கிறவருக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய் தான் நீதிமன்றம் முதல்கட்ட அந்த நிவாரணத்தை அல்லது இழப்பீட்டை அவர்கள் கொடுப்பாங்க. அப்ப அவருக்கு ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப முதல் இதுல 2 லட்சம் தான் வந்துச்சுன்னா மீதி 10 லட்சம் நம்ம கையில இருந்து காசு கட்ட வேண்டியது இருக்குமே அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவர்களுக்கு இருந்தது. அந்த இடத்துலதான் இந்த நீதிமன்ற அறிவிப்பு அந்த தெளிவை கொடுத்திருக்குது. 10 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட பாண்ட் இருந்ததுன்னா அதற்கு மேலாக நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதை மட்டும் உடனடியாக கட்டினா போதும், மற்ற விவகாரங்கள் பிறகு பார்த்து கொள்ளப்படும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த ஏல நடைமுறைகள் எல்லாம் நிறைவடைந்ததுக்கு பிறகு உங்களுடைய அந்த பாண்டு மதிப்பு அதற்கு ஒரு 100% அளவுக்கு இந்த தொகை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க மேற்கொண்டு எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. 100% குறைவாக இருந்தால் மட்டும் அது விகிதாச்சார அடிப்படையில அந்த தொகை பிரித்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமா, இதில் விருப்பம் இல்லாத முதலீட்டாளர்கள் எந்த நிலையிலும் ஏலத்தில் இருந்து விலகிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் பாண்டு போட்ட ஒரு நபர் ஒரு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை அவர் சூஸ் பண்ணிடுறாரு. நீதிமன்றம் முதல்கட்ட நிவாரணத்துல வெறும் 3 லட்சம் ரூபாயை மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா மீதி 5 லட்சத்தை கட்டுன்னு நீதிமன்றம் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அவருடைய பாண்டு மதிப்பு 10 லட்சம், அவர் இடத்தை சூஸ் பண்ணியிருக்கிறது அதுக்குள்ளார 8 லட்சம் தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இது முதல் விஷயம். ரெண்டாவது, அடுத்த ஏலங்கள் வரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்றதை பத்தி தான் நீதிமன்றம் அதை பேசிட்டு இருக்கு. அப்ப இந்த நிலையில ஒருவேளை 30% தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்குற மாதிரி இருக்கும், மீதி கை காசை போட்டு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ நீங்க கட்ட வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால், எப்ப நான் ஏலத்திலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் ஏலத்திலிருந்து எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அவர் வெளியேறுவதற்கான, அதாவது இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப அழுத்தமா நாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த ஏல நடைமுறையில உள்ளதுபடி அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டது போல அதற்குள்ளார எவ்வளவு அர்த்தங்கள் பொதிந்திருந்ததோ அது போல இந்த இடத்துல நாம் அழுத்தி சொல்ல வேண்டியது எந்த நிலையிலும் ஏலத்திலிருந்து அவர்கள் வெளியேறி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீதிமன்றத்தால இப்போதைக்கு முன் அனுமானிக்க முடியல, ஏலம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போகல. அப்ப ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கு இந்த நிலமாகவாவது பிரித்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறதான் ஒரு சோதனை அடிப்படையில தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. அதனால இந்த ஏலத்துல பங்கேற்கும் பொழுதே ஐயோ நம்ம வந்து கொஞ்சம் கூட எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனே காசை கட்ட சொன்னா நம்ம எங்கேருந்து கட்டுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தாலோ, அல்லது இஎம்டி கட்டணத்தை நமக்கு பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா உள்ளதும் போயிருமே அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக கூட இதுல நீங்க உள்ள வராம போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் அழுத்தமா தெளிவுபடுத்தணுங்கிற ஒரு இடத்துல இருந்துதான் இந்த வாசகங்களும் இந்த பத்திரிகை செய்தி அறிவிப்பும் நமக்கு சொல்லுதுங்கிறது தான் இந்த இடத்துல நாம் அழுத்தமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஏலம் எடுத்ததற்காக கட்டிய அந்த இஎம்டி பிடித்தம் இல்லாமல் திருப்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் அதுல தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த விதத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாண்டு வச்சிருக்கிற நபர் அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு இடத்தை அவர்கள் தேர்வு செய்து கொள்வதற்கான உரிமையை இந்த அறிவிப்பின் வழியாக நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இது முதல் விஷயம். 10க்கு மேல போனாதான் நீங்க பணம் கட்ட வேண்டியிருக்கும். உங்களுடைய பாண்டு மதிப்புக்கு நிகராக நீங்க இடத்தை எடுத்திருந்தீங்கனாலுமே நீங்க எந்த விதமான பணத்தையும் கட்ட தேவையில்லை. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஏலத்திலிருந்து நீங்க எந்த நிலையிலும் விலகி செல்லலாம். அதற்காக உங்களுடைய அந்த இஎம்டியிலிருந்து எந்த விதமான பிடித்தமோ செய்யப்படாது அப்படிங்கிறத நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்குங்கிறது தான் இந்த அறிவிப்புல நாம் சொல்ல வர்றது. அப்ப இந்த ஏலத்துல பங்கேற்கிறது தொடர்பா அந்த எம்எஸ்டிசியினுடைய அதிகாரிகளை எப்படி தொடர்பு கொள்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதவி எண்களையும் நீதிமன்றம் அறிவித்திருக்குது. 94 99 05 4101. அடுத்து 94 99 05 4102. திரையில காணக்கூடிய இந்த 2 அந்த உதவி எண்களை அழைத்து அந்த எம்எஸ்டிசி அதிகாரிகளோட இந்த ஏலத்துல பங்கேற்பது தொடர்பான சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். அப்ப இது ஏதோ நியோமேக்ஸால பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வெளிநபர்களுக்கும் இது பொருந்தக்கூடியதுதான். அரசு நிர்ணயித்த ஒரு விலையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற நோக்கத்துல நீதிமன்றம் முன்னெடுக்கக்கூடிய
இந்த முயற்சிக்கு வெளிநபர்களும் ஆதரவு தரலாம். இந்த ஏலத்துல பங்கேற்கலாம். உங்களுக்கு நியாயமா படக்கூடிய விலை நியாயமா பட்டது, அந்த இடத்துக்கு சரியான விலையா இது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மனசுக்கு பட்டதுன்னா தாராளமாக இந்த ஏலத்துல நீங்க பங்கேற்கலாம். இந்த ஏலம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி.